ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத் கட்டாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மன்வீர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்தப்பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த பெரியாழ்வாருடையதான திருமொழி பாசுரங்களில் வரக்கூடிய திருநாம மகிமையை பற்றி நம்ம அனுபவிச்சுன்னு வரோம். அதில் சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானத்தில் எப்படி நாம சித்தாந்தம் பண்ணுறார், நாம சங்கீர்த்தனத்துடைய பிரபாவம் எப்படி சொல்கிறார்ன்றதை நம்ம அனுபவிக்கச்சே அதில் 4-6, அதாவது 4ஆம் 10 6வது பதிகம், அதாவது 6வது திருமொழி அப்படின்றது. அதில் ஆரம்பம் பிரவேசம், அந்த 10 பாசுரத்துக்கு அவதாரிகை சொல்லிட்டு வரார் சுவாமி மணவாள மாமுனிகள். அது அந்த அவதாரிகையிலேயே நாம சித்தாந்தம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரார். ஏற்கனவே போன பதிகம் எடுத்துட்டோமானா அந்த போன பதிகத்திலேயே நம்ம திருக்கோட்டியூர் விஷயமான சொக்க நாரணர் அவருடைய நாமங்களை சொல்கிற வைபவத்தை பற்றி சொல்லி வந்தார் இல்லையா. அதுக்கு தொடர்ந்து இப்போது அடுத்தது 4-6 பிரவேசம், அதாவது அவதாரிகையில் இப்போ என்ன கொடுக்குறாருன்னா, பிராகிருத விஷயங்களில் உண்டான ஆசையாலே அவற்றின் பக்கலிலே சென்ற நெஞ்சை உடையராய் அவற்றின் பெயரை சொல்லி பெண்ணை அதுதானும் மாட்டாதே கலங்கி முடிந்து போங்காலத்திலே அவற்றின் பெயர்களை சொல்லாமல் பகவன் நாமத்தை பேசுபவர்கள் பெரும் பேற்றின் கனம் நம்மால் சொல்லி தலைகட்டப் போகாதென்று தொடங்கி உபதேசித்தார் கீழ் திருமொழியில். போன 10 பாசுரம் திருக்கோஷ்டி ஒரு விஷயமான பாசுரத்தில் அதில் சுவாமி பெரியாழ்வார் என்னன்னா, பிராகிருத விஷயங்கள்னா உலக விஷய சுகங்கள், லோக சௌக்கியங்கள் இருக்கே, அதில் இருக்கிற ஆசையினால் அதிலேயே மனசு போய் உழண்டு எண்ணங்களெல்லாம் உலக விஷயமாகவே நினைவு. இதில் எப்படி சௌக்கியத்தை அடையலாம், அதில் போனால் எப்படி சௌக்கியத்தை அடையலாம், இவளால் எவ்வளோ அடையலாம், அவளால் எவ்வளோ சௌக்கியத்தை அடையலான்னு இதே புத்தி தான் இந்திரிய வசமாகி இதிலேயே சிந்தனை தான். அப்படி இருந்து அதனுடைய பெயரை இவனுக்கு என்னென்ன சுகம் வேணுமோ அது யார் யார் தருவாளோ அவா பேர்களெல்லாம் சொல்லிண்டு, எந்தெந்த பொருளால் சௌக்கியம் கிடைக்குமோ அந்த பொருளுடைய பேரெல்லாம் சொல்லிண்டு இப்படியே போய் கடைசியில் கலங்கி முடிகிற காலம், கடைசி காலம் வந்துடுத்து அப்படிங்கிறச்சே. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு பாக்கிய விசேஷத்தினால அதனுடைய பேர்களெல்லாம் சொல்லாமல் பகவன் நாமத்தை சொல்லிவிட்டான். மணவாள மாமுனிகள் பகவன் நாமத்தை பேசுபவர்கள் அப்படின்னே சொல்கிறார். அதில் திருப்பி நம்ம திருநாம சங்கீர்த்தனம், பெருமாளுடையதான பேர், பெருமாளுடைய நாமம் இப்படிலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பகவன் நாமம்னு தான் நம்ம மாமுனிகளுடையவே வார்த்தை. பகவன் நாமம், அந்த நாமத்தை பேசுபவர்கள் பெரும் பேற்றின் கனம், அவளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்பேற்பட்டது, அவளுடைய பாக்கியம் சௌபாகியம் எப்பேற்பட்டது. உயிர் போச்சே சொன்னால் கூட இத்தனை நாளாக எப்படியோ வாழ்க்கை ஓடிட்டான், கடைசியில் உயிர் போகிற சமயத்தில் நாமத்தை சொன்னவன் கூட அவனுடைய பெருமை என்ன அப்படிங்கிறது நம்மளால் வாய் கொண்டு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பிரபாவம் உடையது நாமம், அதனுடைய மகிமை அப்படிங்கிறத சொல்லி போன 10 பாசுரத்தை உபதேசிச்சார் அப்படின்னு மாமுனிகள் இங்கே அவதாரிகளா சொல்கிறார். எப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் கடைசியில் நாமத்தை சொல்லிட்டவனுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம்னா அவனுடைய பெருமையை சொல்ல முடியாதுங்கிறார் இல்லையா. ஏன் சொல்ல முடியாதுன்னா, கணனா கோனக்கரி அப்படின்னு பாடினார் இல்லையா ஞானேஸ்வரர். அவருடையதான ஹரிபாட் ஆரம்பிக்கச்சவே ஹரி முகேமனா புண்ணியாச்சி கணன கோனக்கரி. இந்த நாமத்தை சொன்னவனுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்குமோ, புண்ணியங்கள், அதனுடைய பலன்கள்லாம் கிடைக்குமோ அதை எவன் தான் எண்ணி மாள முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவரெல்லாம் ஞானேஸ்வரெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே மணவாள மாமுனிகள் அவதாரிகளை சொல்லிட்டு போகிறார். அப்படி பகவன் நாமத்தை பேசுபவர்கள் பெரும் பேற்றின் கனம், என்ன பாக்கியத்தை அடைவானோ அதனுடைய கனத்தை நம்மால், அதனுடைய பெருமைகளை நம்மளால் சொல்லி தலைகட்டப் போகாது என்று தொடங்கி உபதேசித்தார் அப்படின்ட்டார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பெரியாழ்வார் இதை சொல்லியிருக்கார். அது வியாக்கியானத்தில் 650 வருஷத்துக்கு முன்னாடி மணவாள மாமுனிகள் சாதிச்சிருக்கார்.
அதுக்கு பின்னாடி இருக்கிறவாள்லாம் இதை தான் அப்படி அப்படியே ஃபாலோ பண்ணுறா, பின்னாடி வந்த தாசர்கள்லாம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது இதுலேருந்து. இப்படி இதர விஷய சங்கமற்று பகவத் பிரேம பூர்வகமாக அவன் திருநாமங்களை பேசத்தக்க பரிபாகமில்லாதாரையும், எப்போதும் பகவானை சரணாகதி பண்ணவன் எப்போதும் வாய் நிறைய நாமம் சொல்லிட்டு இருக்கணும். அவனை தானே ஸ்ரீ வைஷ்ணவன்னே சொல்ல முடியும். ஸ்ரீ வைஷ்ணவன்னா பிரபத்தி பண்ணிட்டு பொழுதுபோக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி அதை தான் இங்கே சொல்கிறார், இதர விஷய சங்கத் மற்று. அப்போ இதர விஷய சங்கம்னா விஷய சுகம் விஷய சுகினாம் சங்கினஹா அப்படிங்கிறார். அதாவது ஸ்திரீனாம் ஸ்திரீ சங்கீனாம் அப்படிங்கிறார் பாகவதத்தையும். அப்போ ஸ்திரீகளோடையோ ஸ்திரீ சங்கத்தோடையோன்னு நடத்தினா உலக விஷயமான எண்ணங்களோ அதை எண்ணம் நினைக்கிறவாளோட சங்கத்தையோ எல்லாத்தையுமே விளக்கணும். இந்த சர்வதர்மான் பரித்தேஜில லோகாயத தர்மமும் சேர்ந்து தானே. பகவத் விஷயமான சாதனானுஷ்டானங்களே தள்ளுடான்னுட்டா அப்புறம் தெஜ லோக தர்மான்றதை பற்றி கேட்பானே. லோக தர்மத்தையும் விட்டு ஒழிக்கணும் தானே. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு இதர விஷய சங்கமற்று பகவத் பிரேம பூர்வகமாக பகவான்கிட்ட பிரேமையினால அவன் திருநாமங்களை பேசத்தக்க, அவனுடைய திருநாமத்தையே பெதற்றின்னு இருக்கிறது எப்போ பாரு. அப்படி இருக்கத்தக்க பரிபாகம் இல்லாதாரையும், அப்படி ஒரு பிரபன்னனா அவன் இருந்தான்னா அதை மாதிரி இருக்கிறவனை பற்றி கேட்கவே வேண்டாம். அப்படி இல்லாதாரையும் ஒரு வழியால் ஏதாவது ஒரு வழியில் அவளையும் திருத்தணும். இப்படி பிரபந்தனா இருக்கான் எப்போ பாரு பகவத் பிரேமையினால் நாமத்தை சொல்கிறான்றது விஷயம் இல்லை. அவன் ஊய்ந்து போயிடுவான். சாதாரண லோகாயத்த ஜனங்கள் இருக்காளே அவளையும் ஏதாவது ஒரு வழியில் திருத்தணும் அப்படின்னு ஒரு வழியால் அவன் திருநாமத்திலே அன்வைப்பித்து, அப்படி பரமலௌகிகனா இருக்கணும்னா ஏதோ ஒரு விதத்தில் அவனை பகவத் விஷயத்தை சொல்ல, பகவத் பக்தியில் சொல்லலை, பகவத் கைங்கரியத்தில் சொல்ல, பகவானுடையதான காலக்ஷேபத்தில் சொல்லலை, பகவன் நாமத்தில் அன்வைப்பித்து, திருநாமத்திலே அன்வைப்பித்துன்றார் மனவாளமார்கள். ஏதோ ஒரு விதத்தில் பகவானுடைய திருநாமத்தில் அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டா மாதிரி பண்ணிவிடணும். அப்படி உஜ்ஜீவிப்பிக்க வேணும் என்று திருவுள்ளம் பற்றி பெரியாழ்வாருக்கு அவ்வளோ ஆசை. பரமலௌகிகனுக்கு கூட பகவானுடைய நாமத்தோட ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தத்தை உண்டாக்கிட்டு அவனுக்கு பெரிய பாக்கியம். உஜ்ஜீவனம்னா கைங்கரிய பர்யந்தம் பிரபன்னன் அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை இவனும் அடையணும் அப்படின்னு நினச்சி திருவுள்ளம் பற்றி திருஷ்ட பிரயோஜனங்களை நச்சு பெற்ற பிள்ளைக்கு இவனுக்கோ திருஷ்ட பிரயோஜனம் தானே முக்கியம். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் பலன்? எனக்கு தனம் கிடைக்குமா, ஆரோக்கியம் கிடைக்குமா, சௌக்கியம் கிடைக்குமா, புத்திரபாகியம் கிடைக்குமா, இல்லை ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு தானே இவன். இந்த திருஷ்ட பிரயோஜனம்னா பார்க்கச்ச நமக்கு பிரத்யட்சமாக தெரியக்கூடிய பலன்கள் இருக்கே, அந்த பலன்கள் திருஷ்ட பலன்கள் இருக்கே, அதில் ஆசைப்பட்டு கடைசியில் அவனை எப்படியாவது ஈடுபடுத்தணும் நாமத்தில். பெற்ற பிள்ளைக்கு பிராகிருத விஷயங்களின் பேரை இடுபவர்களை குறித்து பிராகிருதமான பேர்களை போய் லல்லி புல்லி என்னமோ பேர் வைக்கிறா, கனிஷ்கான்னு பேர் வைக்கிறா, குரிஷ்கான்னு பேர் வைக்கிறா, தனிஷ்கான்னு பேர் வைக்கிறா, என்னமோ கான்னு பேர் வச்சா பொம்மநாட்டி குட்டிகள்னா அவளுக்கு என்னமோ அதில் இருக்குது ஸ்டைலாக இருக்க மாதிரி நினச்சிக்கிறா. இல்லை ரோஸிங்கிறா, பிளாக்கிங்கிறா, ஒயிட்டிங்கிறா, ஹெல்மெட்டுன்னு பேர் வைக்கிறா, என்னென்னமோ பேர் வைக்கிறா. கடைசியில் ராவண இந்திரஜித்து பேரெல்லாம் கூட வைக்கிறா, என்னமோ போயின்னு இருக்கு. இப்படி பேரிட்டு இடுபவர்களை குறித்து நீங்கள் இப்படி பிராகிருத விஷயங்களில் பேரிட்டால் இம்மையில் நீங்கள் ஆசைப்படுகிற க்ஷுத்ர பிரயோஜனங்கள் தானும் சித்திப்பது பணி இல்லை. இதை மாதிரி அல்பமான பேரெல்லாம் உங்கள் பசங்களுக்கு வச்சாலன்னா நீங்கள் ஆசைப்படுற உலக வாழ்க்கையில் வேண்டிய சௌக்கியங்களும் கிடைக்காது. இம்மையிலையும் சௌக்கியம் இல்லை, பரலோகத்தை பற்றி கேட்க வேண்டாம். ந சுகம்ன பராங்கதியும் தான், அதுவும் கிடைக்க போகிறதில்லை. அதில் மறுமைக்குத்தானே ஒன்றுக்கும் உறுப்பு அன்று. இங்கே இகலோகத்துக்கும் சௌக்கியம் கிடையாது இந்த பேரை வச்சு கூட்டா, மறுமைக்கும் அதாவது உயிர் போயிடுத்துன்னா அப்புறமா நம்ம போக வேண்டிய பிரயாணம் வைக்க பெரிய பிரயாணம், அதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆன பின்பு அத்தை விட்டு பிக்ஷையை புகுந்தாகிலும் பிச்சை எடுத்து சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி பேர்களெல்லாம் வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஜீவித்து தன் திருநாமத்திலே அன்வயித்தாருடைய சகல கிளேசங்களையும் போக்கும் அவன் சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை நீங்கள் பெற்ற பிள்ளை கேட்டு வாயார வாழ்த்தி பிரீத்தராயிருங்கோள். அப்போ பிராகிருதமான பேரெல்லாம் விட்டுட்டு கூப்பேன் சூப்பேன் அப்படின்லாம் என்னென்னோ வைக்கிறா, பிச்சை கிச்சை என்னமோ வைக்கிறா இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு சர்வேஸ்வரனுடைய பேரை உங்கள் பிள்ளைக்கு வச்சுலானா அப்போ அந்த திருநாமத்தில் அன்வயித்தாருடைய ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாமத்தோட சம்பந்தம் கிடச்சிரும்.
அந்த குழந்தைய நீ கொஞ்சி குலாவி வாயார வாழ்த்தி பிரீத்தியோட கொஞ்சி குலாவி என்ன வேணா பண்ணு. ஆனால் இவ்வளவே பற்றாசாக அந்த பிள்ளையுடைய மாதாவானவள் ஜனனி கிருதார்த்தா என்கிறபடியே நரகத்திற்கு புகாமல் உஜ்ஜீவித்து போம் என்று ஒரு கால் போலே 9 கால் உபதேசித்து, அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பேரை வச்சுட்டு பகவானுடைய நாமத்தையே பேரா வச்சுட்டு அதையே கூட்டுன்னு இருக்கா. கொஞ்சிக்கிறா குலாவரா மூத்தர பிள்ளைய இருந்தா கூட, இப்படி இருந்தா கூட ஜனனி கிருதார்த்தா அந்த அம்மா மகாபாகியவதி ஆயிடும். இப்போ ராமன் ஒரு பிள்ளைக்கு நீ பேரை வச்சுட்டு ராமா ராமா ராமான்னு நீ கொஞ்சின்னு இருந்தியானா, ராம மாதா யசஸ்வினின்னு வால்மீகி சொன்னாரு. அந்த கௌசல்யக்கு என்ன பாக்கியம் கிடைச்சதோ அது பகவானுக்கு அம்மாவள், பகவன் நாமத்துக்கு அம்மாவாயிடுறா. இந்த அம்மா சாதாரண அம்மா தான் பிள்ளைக்கு பேரை வச்சுட்டு ராமா ராமான்னு. அந்த கௌசல்யக்கு என்ன ஒரு பாக்கியம் கிடைச்சதோ அதே பாக்கியம் இந்த அம்மாவுக்கும் கிடைச்சிடும். பிள்ளைக்கு பேர் நான் ராமன் வச்ச அம்மாவுக்கும். அப்படிங்கிறதுனால ஜனனி கிருதார்த்தா அவ மகாபாகியவதி ஆயிடுறா. அதனால் இவருக்கு நரகம் கிடைக்காது, உஜ்ஜீவிப்போம் என்று. இவளுக்கு வைகுண்டமே கிடைச்சி பகவானுடைய நித்திய கைங்கரியத்தை பெறுவள் அப்படின்றத இந்த 10 பாசுரத்தில் ஒரு தரம் சொன்னா போல 9 தரம் திருப்பி 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 சொல்றார். அப்படி உபதேசித்து பகவன் நாமங்களே இடும்படியாக இவர்கள் நெஞ்சை தெளிவிக்கிறார் என் திருமொழியில். இந்த மாதிரி பிராகிருதமாக இருக்கிறவாளுடையதான மனசை தெளிவிக்கிறார், அவளுக்கு தெளிவு ஏற்படுத்துகிறார். ஒரு தரம் சொன்னால் தெளிவு ஏற்படாது, பல கோணங்களில் சொல்லி புரிய வைக்கணும். அப்படிங்கிறதுனால ஒரு தரம் சொன்ன மாதிரி 9 தரம் 9 பாசத்தால் மறுபடியும் சொல்லி பகவன் நாமத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கு பேரா வைங்கோ, அல்லது தாயாருடையதான பேரா உங்கள் பொண்ணுகளுக்கெல்லாம் வைங்கோ, அதையே கூட்டுருங்கோ. இதை தவிர்த்து நீ வேற ஒரு சாதனமும் பண்ண வேண்டாம். வைகுண்டத்துக்கு இம்மேலையும் பிரயோஜனம், வாழர்ச்சவும் திருஷ்ட விஷயங்களான சௌக்கியம் கிடைக்கும். உயிர் போயிட்டாலும் சாட்சாத் மகா வைகுண்டத்தை அடைஞ்சு நித்திய கைங்கரியத்தை அடையலாம் அப்படிங்கிறத இந்த 10 பாசுரத்தை சொல்கிறார். அப்படின்னு இங்கே அவதாரிக்கிலேயே சொல்கிறது இவ்வளோ விஸ்தாரமாக. அதில் ஐகிக ஆமுஷ்மிக பாரமார்த்திக லாபங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்னென்னலாம் இங்கேயோ சொர்க்காதி லோகங்கள்லையோ இல்லை வைகுண்டத்திலையோ என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையும் பிள்ளைக்கு பகவன் நாமத்தை பேரை வச்சுட்டு அந்த நாமத்தை கூட்டாலே கிடைக்குமானால், பெருமாளை நினைச்சுண்டு பெருமாளுடைய பேரெல்லாம் சொல்கிறவனுக்கு என்னதான் பாக்கியம் கிடைக்காதுன்னா அவன் அடுத்து பிரகலாத ஆழ்வானாவே ஆயிடுவான். பிள்ளைக்கு பேர் வச்சு அஜாமலை வைகுண்டம் போயிட்டான் பிள்ளைய கூப்பிட்ற வியாஜத்தில். அதை மனசில் வச்சுருந்தான் சொல்கிறார் அவதாரிகையில். பெரிய மாமனிகளும் பெரிய ஆழ்வார் பாசுரமும் அதை வச்சுருந்தான் சொல்கிறார். இவ அஜாமிளனாக இருக்கட்டும் அல்லது சத்திரபந்து போன்றவாள்லாம் அவள்லாம் ஏதோ உயிர் போச்சே யாரையோ நினச்சிட்டோ பிள்ளைய நினச்சிட்டோ அவள் பேரை கூப்பிட்றதா நினச்சிட்டு பெருமாளுடைய பேரை கூப்பிட்டுட்டு கடைசியில் வைகுண்டம் போயிட்டா அப்படின்னு இருக்குச்சு. ஆனால் வரதமும் பிரேமையோடு பெருமாளுடைய நாமத்தை விரும்பி சொல்கிறவனை பற்றி கீம்புனர் நியாயவரே. அப்புறமா அவனுக்கு வைகுண்டம் கிடைக்கிறத பற்றி அது அவன் பிரகலாத ஆழ்வானாவோ சுவாமி நம்மாழ்வாரை போலியோ ஆயிடுவான். அவன் அப்படி ஆயிடுவான், இல்லை நாமதேவனாக ஆயிடுவான். ஏன் ஆயிடுவான்னா அவன் நாமத்துக்கு தேவன். அதெல்லாம் அவன் ஏன்னா நாமத்தையே சொல்லிட்டு இருந்தா இல்லையா தாசர்கள்லாம். அதுக்கெல்லாம் அடிப்படை ஆழ்வார்களும் பூர்வாச்சாரியர்களும் பண்ண சித்தாந்தம் தான். அதுதான் அவர் பாடச்சவும் கணனா கோனக்கரி அப்படிங்கிறார் இல்லையா. புண்ணியாச்சி அவன் ஒரு தரம் நாமம் சொல்லிட்டா ஹரின்னா அதனுடைய புண்ணியத்தினுடைய பலனை யார் எண்ண முடியும்? ஆதிசேஷனே வந்தாலும் 1000 முகத்தால் எண்ணணும்னு நினச்சாலும் 1000 யுகங்களாக உட்காந்து எண்ணணும்னு நினச்சாலும் முடியாது அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம். அதுதான் சுவாமி மணவாள பவன்கள் இங்கே சாதிக்கிறார். மேலே அந்த பாசுரங்களுடைய வியாக்கியானம்லாம் எப்படி போகிறதுன்றதை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.